பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கருமை ஆதலா, கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால், ஆசியாவிலே மிகப்பெரிய விநாயகர் கோயம்புத்தூரில் புளியகுளம் பகுதியில் இருக்கின்றார். இவரை முந்தி விநாயகர் என்ற திருநாமத்துடன் அழைக்கின்றனர். 190 டன் எடை உள்ள இவர் ஒரே கல்லால் உருவானவர். உயரம் 19.10 அடி, நீளம் 11 அடி, அகலம் 10 அடி. ஏணிப்படி மூலம்தான் இவருக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. அன்பர்கள் இதை நினைவு கூர்ந்து மனதிலே தியானம் செய்து தொடர் நிலையில் அவரை வணங்குவர வாழ்க்கையிலே நல்ல நல்ல பலன்கள் கிடைக்கும். இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 18/2/2025 கிழமை, செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடம் குரோதி, தமிழ் மாதம் மாசி 6வது நாள். இன்றைய விசேஷம் சஷ்டி விரதம், ராமேஸ்வரம் ராமநாதர் விழா தொடக்கம், ஸ்ரீ வில்லிபுத்தூர் பெரிய ஆழ்வார் புறப்பாடு, கோவை கோணியம்மன் பூச்சாற்று விழா, சஷ்டி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, பிறகு 10:30 11:30 வரை, மாலை பொழுதிலே 4:30 5:30 வரை. இன்றைய ராகாலம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, குளிகை மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை. திதி சஷ்டி மறுநாள் காலை 6:13 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் சித்திரை காலை 6:57 வரை. யோகம் சித்த யோகம், சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்று சமன் நோக்கு நாள். இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி, ரேவதி ஆகும். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மீன ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே இன்றைய நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு பூர்வீக சொத்து கிடைக்க. சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் இருந்தும் இல்லாத நிலையாய் இருக்கும். பூர்வீக சொத்துக்களை பிரிக்க முடியாத நிலையிலும் இருக்கும். அல்லது உடன் பிறந்தவர்கள் ஒருவரே அதை வைத்துக்கொண்டு பங்காளி துரோகம் செய்வார். இது போன்ற நிலை யாருக்கு வரும் என்றால், ஒருவரது ஜாதகத்தில் பூமிக்காரகனான செவ்வாய் பாதிக்கப்பட்டு இருந்தால் மட்டுமே வரும். செவ்வாய் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று அமர்ந்திருந்தாலும், நட்பு பெற்றிருந்தாலும், செவ்வாய் குருவால் பார்க்கப்பட்டு இருந்தாலும் பூர்வீக சொத்து கிடைத்துவிடும். வழக்கு காரணமாய் கைவிட்டு போயிருந்தாலும் வரவேண்டிய பூர்வீக சொத்து வரவேண்டிய நேரத்துக்கு வந்துவிடும். பூர்வீக சொத்து கிடைப்பதில் ஆகும் காலதாமதத்தை இந்த எளிய பரிகாரத்தை கடைபிடித்தால் பூர்வீக சொத்து 90 நாட்களுக்குள் கிடைத்துவிடும். முதலாவது பரிகாரம், பூர்வீக சொத்து கிடைப்பது பங்காளிகளால் தடைப்பட்டு வந்தால் நீங்கள் உங்கள் வீட்டிலே திருச்செந்தூர் முருகன் படம் வைத்து செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வரளி போட்டு தொடர்ந்து 27 வாரங்கள் செவ்வாய்க்கிழமை மட்டும் காலை வேளையிலே வணங்கி வாருங்கள். 27 வாரங்கள் முடிவதற்குள் பூர்வீக சொத்தில் இருந்து கிடைக்க வேண்டிய பங்கு கிடைக்கும். இரண்டாவது பரிகாரம், முருகனை வணங்க முடியாதவர்கள் இந்த எளிய பரிகாரத்தை செய்து அவர்கள் அந்த பூர்வீக சொத்தை பெறலாம். செவ்வாய் பகவானுக்காக ஸ்லோகத்தை செவ்வாய்க்கிழமை தோறும் 27 வாரங்கள் சொல்லி வந்தால் பூர்வீக சொத்து கிடைக்கும். அல்லது மூன்றாவது பரிகாரம், பூர்வீக சொத்து வழக்கின் காரணமாய் அடைய முடியாதவர்கள் பௌர்ணமியும் செவ்வாய்க்கிழமையும் இணைந்து வரும் நாளில் திருச்செந்தூர் சென்று நீராடி ஆலயத்தில் உள்ள கொடி மரத்திடம் வேண்டி சொல்லி வணங்கி முருகப்பெருமானை தரிசித்து வந்தார். 90 நாட்களுக்குள் வழக்கு சமரசமாகி கைவிட்டு போக இந்த பூர்வீக சொத்து வந்து சேரும். இதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் கடைபிடித்து இந்த பலாபலனை நீங்கள் பெறலாம்.
மேலும் இது யாராருக்கெல்லாம் பொருத்தமாக இருக்கிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன். ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் தொடர்ந்து லக்ன பாவம், 2வது பாவம், 3வது பாவம், 4வது பாவத்தை பார்த்து கொண்டே வருகிறோம். 4 என்பது மாத்துஸ்தானம், தாயாரை பற்றி சொல்லுகின்ற ஸ்தானம், அடிப்படை கல்வியை பற்றி சொல்லுகின்ற ஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் வாகனங்கள் வீடுகளை பற்றி சொல்லுகின்ற ஸ்தானம். இதிலே இருக்கின்ற கிரக அமைப்புகளை கொண்டு எப்படி நம் பலாபலனை சொல்லலாம் என்பதை நாம் தொடர்ந்த இந்த பகுதியிலே பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் 4ஆம் அதிபர் ராகு கேதுவோடு கூடி இருந்தால் வீட்டின் அருகில் உள்ள வீட்டில் பாம்பு புற்று ஒன்று இருக்கும். 4ஆம் அதிபருடன் சுக்கிரன் கூடியிருக்க அழகான மாளிகை அமை. 4ஆம் அதிபரோடு சந்திரன் சுக்கிரன் கூடியிருக்க தோட்டத்தோடு கூடிய அழகான மாளிகை கிடைக்கும். 4ஆம் வீட்டையோ 4ஆம் அதிபரையோ சனி பார்த்திருக்க வீடு வாங்க தடை ஏற்படும். மற்ற அம்சங்கள் சிறப்பாக இருந்தால் பல தடைகளை மீறி வீடு வாங்குவார். வாகனம் 4ஆம் அதிபரும் சுக்கிரனும் பலம் பெற்றிருக்க சிறப்பான வாகனம் யோகம் அமையும். வாகன ஸ்தானாதிபதி லக்னத்திலே பலம் பெற்றிருக்க கார் கண்டிப்பாக அமையும். 4ஆம் அதிபர் 2ஆம் வீட்டிலே இருக்க வாகனத்தின் மூலம் நிறைய பணம் சம்பாதிப்பீர். 4ஆம் அதிபர் 10ஆம் அதிபர் கூடி 2லே நிற்க பெரிய டிராவல்ஸ் வைத்து நிறைய பணம் சம்பாதிப்பீர். 4ஆம் அதிபர் 6வது வீட்டிலே இருக்க ஜாதகர் வெளியூரில் அவருடைய பெயரில் வண்டி வாங்கினால் ரிப்பேர் செலவு அதிகமாகி வரும். 4ஆம் அதிபர் 10லே இருக்க ஜாதகர் தொழில் டிராவல்ஸ் ஆக இருக்கும். 10ஆம் அதிபர் 4லே இருக்க டிராவல்ஸ் தொழிலாக அமையும். 4ஆம் அதிபர் 10ஆம் அதிபரோடு கூடி 11ல் நிற்க டிராவல்ஸ் தொழில் மூலம் லட்சமாய் பணம் சம்பாதிப்பார். 4ஆம் அதிபர் 10ஆம் அதிபரும் கூடி 12ல் இருக்க செய்யும் தொழிலின் மூலம் நிறைய பணம் செலவாகும். இந்த அமைப்பு உடையவர்கள் சொந்த தொழில் செய்யக்கூடாது. குரு பார்வை பற்றால்தான் நன்மை. சுக்கிரன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றால் சிறப்பான பலனை தரும். தொடர்ந்து நாளைய தினம் இந்த வாகன ஸ்தானங்கள் மற்றும் தாயாருடைய நிலையை நாம் நாளைய தினம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட கோச்சார தலைப்பு என்னவென்றால் கேது சஞ்சாரம் 2025 நிகழ இருக்கிறது. கோட்டீஸ்வர ராஜயோகம் உண்டாகும். 5 ராசிக்காரர்கள் யார் யார், ஒட்டுமொத்த வாழ்க்கையே அவர்களுக்கு மாறப்போகிறது என்பதை இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். கேது சிம்ம ராசியிலே பிரவேசம் செய்ய இருக்கின்றார். 2025ஆம் ஆண்டு மே மாதத்திலே கேது சிம்ம ராசியில் பிரவேசிக்க உள்ளார். வேத ஜோதிடத்தின் படி கேது என்பது நபரின் அதிர்ஷ்டத்தை மாற்றி அமைக்கும் சக்தி வாய்ந்த கிரகமாய் கருதப்படுகிறது. இந்த ராசி மாற்றம் குறிப்பிட்ட 5 ராசிக்காரர்களுக்கு மிகவும் உகந்ததாய் இருக்கும். ஏனெனில் அவர்கள் வாழ்க்கையிலே பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அனுபவிக்க போகின்றனர். இது அவர்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு உதவியாய் அமையும். கேது ராசி மாற்றம் மூலம் குறிப்பிட்ட 5 ராசிக்காரர்கள் நிதி சிக்கல் தீர்ந்து தங்கள் வருவாயை அதிகரிக்க முடியும். அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் மேலும் பல நன்மைகளை அடைவார். இந்த சந்தர்ப்பங்களில் நிதி நிலை முன்னேறி சுமூகமாய் தொழில் முனைவோர்களுக்கும் முன்னேற்றம் காண்பார். வேத ஜோதிடத்திலே இந்த ராசி மாற்றம் அவர்களுக்கு சிறந்த காலத்தை தரும் என்று கூறப்படுகிறது. முதலிலே மேஷ ராசிக்காரர்களுக்கு வியாபாரம், தொழில் மற்றும் வேலை உள்ளிட்ட அனைத்திலும் அதிக லாபம் ஈட்டுவார். உங்கள் வாழ்க்கையிலே ஒளிவட்டமான மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைந்து இருக்கும். அடுத்தது மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இவர்களுக்கு சாதனை புரியும் காலமாய் இது அமைகிறது. எதிரிகளை வெல்ல இதுவே உகந்த நேரம். வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனையும் பலவற்றை இனி சுலபமாய் தீர்க்க முடியும். உடல் நலத்திலே ஆரோக்கியம் பெறுவீர்கள். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக மற்றும் பொருளாதாரத்தில் முன்னேறுவது. அடுத்தது கடகம். கடக ராசிக்காரர்களுக்கு கேதுவின் இடப்பெயர்ச்சியால் உங்களுக்கு பல்வேறு நன்மைகள் தேடி வரும். உழைப்பை சரியாக பயன்படுத்தினால் அதற்கான ஊதியம் ஈட்டுவீர்கள். நிதி நிலைமையில் மேம்படுவீர்கள். வேலையில் மதிப்பு அதிகரிக்கும் அல்லது பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் நல்ல லாபம் கிடைக்கும். அடுத்தது கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த கிரக பெயர்ச்சியால் இவர்களுக்கு கடன் தொல்லையில் இருந்து நிவாரணம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சட்ட விஷயங்களில்
நல்லதொரு நிலைமையும் வெற்றியும் பெறுவார்கள். உடல் ஆரோக்கியத்திலும் இவர்கள் கூடுதல் நன்மை பெற வாய்ப்பு உண்டு. வியாபாரம் மற்றும் தொழில் போன்றவற்றில் நல்ல லாபம் கிடைக்கும். நிதி பிரச்சனை தீரும். அடுத்தது துலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த கேது சஞ்சாரம் உங்களுக்கு பக்கபலமாய் இருக்கும். தொழில், வியாபாரம் மற்றும் வேலை போன்றவற்றில் வருமானம் அதிகரிக்கும். நிதி பிரச்சனைகள் தீரும் மற்றும் நிதி வருவாயை பெறுவீர்கள். தொழில் மற்றும் வேலையில் மதிப்பு அதிகரிக்கும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள். சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து, இந்த பகுதியிலே ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது. கூடுதலாக மாத பலன்களும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்படுகிறது. அதை நீங்கள் கேட்டு உங்கள் ஜோதிட ஆலோசனை வழிகாட்டுதலை பெறலாம். தினமும் ராசி பலனை பார்ப்பதன் மூலமாக 6 அற்புத பகுதிகளாக உங்களுக்கு தொகுக்கப்பட்டு பகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. அன்பர்கள் பெற்ற அந்த உண்மையை, நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையில் இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே அமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி 6வது பகுதி, கடைசி பகுதி, அந்த பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசி. மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கடந்த கால சுகமான அனுபவங்களை, சாதனைகளை அவ்வப்பொழுது நினைத்து மகிழ்வீர்கள். உடன் பிறந்தவர்கள் பாசமழை பொழிவார்கள். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். வியாபாரத்தை பெருக்குவீர்கள். உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரையை தருவார்கள். முயற்சிகள் பலிதமாகும் நாள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த காலம் சுகமான அனுபவங்களையும் சாதனைகளையும் அவ்வப்போது நினைத்து மகிழ்வீர்கள். உடன் பிறந்தவர்கள் பாசமழையை பொழிவார்கள். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். வியாபாரத்தை பெருக்குவீர்கள். உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரையை தருவார். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும் நாள். அதனால் மகிழ்ச்சி பெறும். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய நேரத்தை செலவழிப்பார். உங்களை சுற்றி உள்ளவர்கள் நல்லவர்கள் யார் என்பதை கண்டறிவீர்கள். அக்கம் பக்கம் இருப்பவரின் அன்பு தொல்லை குறையும். வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவார். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய நேரத்தை செலவழிப்பார்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள் நல்லவர்கள் யார் என்பதை கண்டறிவீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய அன்பு தொல்லை குறையும். வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவார். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. செலவுகள் அதிகரித்தே காணப்படும். எனினும் சமாளித்து விடுவீர்கள். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும். ஆனாலும் புதிய முயற்சியில் ஈடுபடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. இப்பகலுக்கு மேல் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சில செலவுகள் ஏற்படும். இளைய சகோதர வகையிலே காரியங்கள் அனுகூலமாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் படிப்படியாய் நீங்கும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. செலவுகள் அதிகரித்தே காணப்படும். எனினும் சமாளித்து விடுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும். ஆனாலும் புதிய முயற்சிகள் ஈடுபடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் வாழ்க்கை துணை வழி உறவினால் திடீர் செலவுகள் ஏற்படும். இளைய சகோதர வகையிலே காரியங்கள் அனுகூலமாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் படிப்படியாய் நீங்கும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவீர்கள். குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள். பிரபலங்களின் நட்பு சிலருக்கு கிடைக்கும். வெளியூரில் இருந்து நல்ல செய்தி சிலருக்கு வரும். சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சுமங்களை சொல்லித் தருவார்கள்.
புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவீர்கள். குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரபலங்களின் நட்பு சிலருக்கு கிடைக்கும். வெளியூரில் இருந்து நல்ல செய்தி சிலருக்கு வரும். சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சுமங்களை சொல்லித் தருவார். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மன உளைச்சல் சற்று அதிகமாகத்தான் இருக்கும். யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கம் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். உடல் நலத்தில் கவனம் தேவை. வியாபாரத்தில் அலைச்சல் உண்டாகும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் கவனம் தேவை. விழிப்புடன் இருக்க வேண்டிய நாள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மன உளைச்சல் சற்று அதிகமாகத்தான் இருக்கும். யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கம் இருக்கும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். உடல் நலத்தில் கவனம் தேவை. வியாபாரத்தில் அலைச்சல் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியரிடம் கவனம் தேவை. விழிப்புடன் இருக்க வேண்டிய நாள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். நீண்ட நாட்களாக செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்த இடத்திற்கு சென்று வருவீர்கள். வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள். உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் மகிழ்ச்சியான நாள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார்கள். நீண்ட நாட்களாக செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்த இடத்திற்கு சென்று வரும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்தில் புது ஒப்பந்தம் செய்வீர்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் மகிழ்ச்சியான நாள். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். புதிய முயற்சிகளை மட்டும் தவிர்க்கவும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாய் இருக்கவும். எதிர்பாராத வேலை சுமையின் காரணமாக சற்று சோர்வு உண்டாகும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். பங்குதாரனும் எதிர்பார்த்த காரியம் சாதகமாய் முடியும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை மட்டும் தவிர்க்கவும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாய் இருக்கவும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத வேலை சுமையின் காரணமாய் சற்று சோர்வு உண்டாகும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பங்குதாரனின் எதிர்பார்த்த காரியம் சாதகமாய் முடியும். அது மகிழ்ச்சியை கொடுக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். காரியம் அனுகூலமான நாள். தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பது தாமதம் ஏற்படும். சிலருக்கு எதிர்பாராத பணவருடன் வீண் செலவுகளும் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் அனுகூலம் உண்டாகும். விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரிய அனுகூலமான நாள். தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு எதிர்பாராத பணவருடன் வீண் செலவுகளும் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் அனுகூலம் உண்டாகும். விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உதவி கேட்ட இடத்திலிருந்து கிடைக்கும். இன்று இறைபலத்தோடு இருக்க உங்களுக்கு பிடித்தமான கடவுளை வணங்கி உங்கள் காரியத்தை நிறைவேற்றிக் கொள்ளலாம். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும். எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படும். சகோதரர்களால் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும். உறவினரிடம் பேசும்பொழுது வீண் மன வருத்தம் ஏற்படும். வாய்ப்பு ஏற்படும். வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். பணியாளர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும். எதிர்பாராத பணவருடன் திடீர் செலவுகள் ஏற்படும். புராணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதரர்களால் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும். உறவினரிடம் பேசும்போது வீண் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். பணியாளர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். சில வேண்டத்தகாத அனுபவங்கள் ஏற்படும் நாள். செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள். அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்க வேண்டாம். நயமாக பேசுபவர்களை நம்ப வேண்டாம். வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும். தொழில் போட்டிகளால் லாபங்கள் கூட குறையலாம். உத்தியோகத்தில் அதிகாரியுடன் அளவுடன் பழகுங்கள். பொறுமை தேவைப்படுகின்ற நாள். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில வேண்டத்தகாத அனுபவங்கள் ஏற்படும் நாள். செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள். திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்க வேண்டாம். நயமாக பேசுவதை நம்ப வேண்டாம். வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும். தொழில் போட்டிகளால் லாபம் கூட குறையலாம். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரியுடன் அளவுடன் பழங்கள். பொறுமை தேவைப்படுகின்ற நாள். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும். அழகும் இளமையும் கூடும். நண்பர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள். ஆடை ஆபரணம் சேரும். எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். மகிழ்ச்சியான நாள்.
அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும், அழகும் இளமையும் கூடும். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள், ஆடை ஆபரணம் சேரும், எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள், மகிழ்ச்சியான நாள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும், கவன சிதறல்கள் கூடாது. சந்திராஷ்ட தின தீட்சிணியை குறைப்பதற்கு மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடும் சித்தர்கள் மகான்களுடைய வழிபாடும் கண்டிப்பாக தேவை. இதுவரையில் பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.